ஸோ இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல் விஷயம், மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எதை முதல்ல செய்யறது, எதை அப்புறமா செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே சரியாயிடும். நெருங்கியவர்களின் சில அவங்க உங்ககிட்ட ஒருத்தர் நெருக்கமா இருக்காங்கன்னு இப்ப அவங்க கிட்ட இருந்து சில மாற்றங்களை நீங்கள் உணரலாம். சொத்து அல்லது குடும்ப பொறுப்பு பற்றிய பேச்சுவார்த்தை பதற்றத்தை உருவாக்கலாம். ஒண்ணு இடம் கொடுக்காம இருப்பாங்க, இல்லைன்னா இது கொடுக்க மாட்டேன் அதை கொடுக்க மாட்டேன்னு ஏதாவது தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் பண்ணுவாங்க. ஏதாவது வர வார்த்தைகள் எல்லாம் கடுமையாக இருக்கும். ஸோ கவனமா பேச. உறவினர் ஒருவர் கூறும் தகவல் உண்மையா என்பதை உறுதிப்படுத்தாமல் நம்பாதீர்கள். ஸோ அந்த மாதிரி இருங்க. அதே போல திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தால் பேசுங்க. ஸோ நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து மறுமணம் சம்பந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவிலில் சென்று வழிபாடு பண்ணுங்க. எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடகராசி பொறுத்தளவுக்கு உடல்ல மன உளைச்சல் காரணமாக தூக்கத்தில் மாற்றம் வரும். சுயமான கோளாறு, மார்பு பகுதியில் பிரச்சனை வரலாம். எந்தெந்த விஷயத்துல எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கடகராசி பொறுத்தளவுக்கு யோசிச்சு செய்யணும். எந்த அளவுக்கு யோசிச்சு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏற்கனவே ஜென்மகுரு இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே பதட்டமான சூழ்நிலையில தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கவனமா இருங்க.